நான் போயிட்டு வந்தவன். புரியுதுங்களா? பிக் பாஸ் 8 சீசன் வரைக்கும் வந்திருக்குல்ல, யாருன்னா ஒருத்தராச்சும் அதுல ஜெயிச்சவங்களும் சரி, இல்ல கெட்ட பேர் வாங்கிட்டு வந்தவங்களும் சரி, நல்ல பேர் வாங்கினவங்களும் சரி, யாருன்னா ஒருத்தராச்சும் வெளியில தெரிஞ்சுக்காங்களா? இல்ல. அவங்க வெளியில தெரிஞ்சோம் அப்படின்னு ஒரே காரணம், இயக்குனரால மட்டும்தான் இது முடியும், அது தயாரிப்பாளரால மட்டும்தான் முடியும். புரியுதுங்களா? நீங்க அந்த மாதிரி ஒரு ஃபேம் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, அதுவே வந்து இப்போ நம்ம ஏதோ ஒரு காசி ராமேஸ்வரம் போய் அங்க போயிட்டு நம்மளோட கஷ்டத்தெல்லாம் போய் கழிச்சிட்டு வரணும்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு கழிக்கக்கூடிய இடம் தான் இந்த பிக் பாஸ். நீங்க அங்கிருந்து போய் தேடி பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க. நீங்க நினைக்கலாம், என்ன இவரும் பிக் பாஸ் தானே போயிட்டு வந்தாரு, நான் போனது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு தான் போனேன். புரியுதுங்களா? நான் வேலை இல்லாம இருந்தேன், என்ன வேலைக்கு கூப்பிட்டாங்க, நான் போனேன், அதுதான் நான் பண்ணது. புரியுதுங்களா? அதனால அங்க நடக்கிறது வந்து எல்லாமே உண்மைதான். பிக் பாஸை பத்தி நம்ம குறை சொல்றதுக்கான இது இல்லை. ஆனால் பிக் பாஸ் போயிட்டு வந்தாக்க அதுக்கான ஒரு ரெகக்னைஸ்லாம் கிடைக்காது. அது ஒரு 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 ராசி இல்லாம இருக்குது. ஆனால் அங்க போறவங்களுக்கு சம்பளம் உண்டு, சாப்பாடு உண்டு, நல்லா சொகுசா இருக்கலாம், நல்லவங்களா வெளியில தெரியறவங்க உள்ள போனோம்னா அவங்களோட முகம் கெட்ட முகம் தெரிஞ்சிடும். வெளியில கெட்ட முகங்களா உள்ளவங்க அங்க உள்ள போனவொன்னா ஓஹோ இவருக்கு ஒரு நல்ல மனசு இருக்கா அப்படின்றது வெளியில தெரிஞ்சிடும். அதுதான் பிக் பாஸ் நிகழ்ச்சி. அது ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி. அந்த நான் வந்து எல்லா இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் சொல்றேன், பிக் பாஸ்ல போயிட்டு வந்தவங்கள என்ன திட்டினாலும் சரி, நான் அங்க போயிட்டு வந்தவங்க தான். பிக் பாஸ்ல போயிட்டு வந்தவங்களை நீங்க சேர்த்தீங்கன்னாக்க, நீங்க 1000 ரூபாய் பணம் போட்டாலும் சரி, 1000 கோடி பணம் போட்டாலும் சரி, அது திரும்ப வராது. புரியுதுங்களா? கமல் சார் போன வருஷம் வெளில வந்துட்டாருங்களா, அவரே